நீங்கள் வாங்கும் பொருட்களின் விலை குறைவாக இருப்பது ஆன்லைன் வழியாக வாங்குவதிலா அல்லது கடைகளில் நேரடியாக வாங்குவதிலா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். கடையில் போய் வாங்கணும்னா நம்ம பொருள் பார்த்து வாங்கலாம், அது ஓரளவு கொஞ்சம் நல்லது. இதுவே நம்ம ஆன்லைனில் அது எப்படி இருக்கும் ஏதா இருக்கும் சொல்லி இது வரைக்கும் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணதில் பார்த்தோன்னா ஒரு 10 ப்ராடக்ட்டில் ஒரு 5 ப்ராடக்ட் தான் நல்லா இருக்குது. வேறு எதுவுமே நல்லா இல்லை. எந்த ஒரு ஃபுட் ஐட்டமும் சரி, நம்ம ஃபுட் ஐட்டம் பொறுத்த வரையும் நம்ம பார்த்து வாங்கணும், நேரில் போய் பார்த்து வாங்கினாதான் நம்மளுக்கு பெனிஃபிட்டு. ஆன்லைனில் 1008 அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, ஆஃபர் கொடுப்பாங்க, 10% கொடுப்பாங்க, 5% கொடுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம அந்த டைமுக்கு பைசாக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ணிடுவோம். ஆனால் வீட்டுக்கு வந்தால் தான் தெரியும் அது எத்தனை நாள் பொருள் ஸ்டாக்கில் இருந்தது குடோனில், அது என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியாது. கடையில் பொருள் வாங்குறோம்னா அதை டேரெக்டாக போயிட்டு நம்ம அதை ஃபீல் பண்ணி தொட்டு பார்த்து அதோட தரத்தை பார்த்து அது ஒரிஜினலாக இல்லையான்றதை நம்ம ஃபீல் பண்ணி ஒன்றுத்துக்கு ஒரு 4 கடை ஏறி இறங்கி கூட நம்ம அதை வாங்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம திறமைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்கிங் பண்ணியும் விலை கம்மி பண்ணி பேசி நம்மளால் எவ்வளோ முடியுமோ நம்ம இது பண்ணி பேசலாம். அதனால் நமக்கும் அந்த கடைக்காரங்களும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கடையை ரெகுலர் ஆக்கிக்கிட்டா நம்மளுக்கு தேவையானது டேரெக்டாக போயிட்டு நம்மளுக்கான ஒரு ப்ரைஸ் அவங்க வச்சுருப்பாங்க நம்ம ரெகுலராக போகும்போது. அதனால் அந்த கடைக்கு நம்மளுக்கும் ஒரு இது கிடைக்கும். அதனால் நம்ம எதனா ஒன்று வேணும்னா அந்த கடையை நம்பி போகலாம். ஆன்லைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறோம், ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் பார்க்க முடியுது. நேரில் நம்ம போய் பார்த்து வாங்கணும்னா அதோட குவான்டிட்டி பார்க்கலாம். அப்புறம் ஒரு பொருள் விட இன்னொரு பொருள் வித்தியாசமாக இருக்கும். ஒரு பொருள் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆன்லைனில் பார்க்குறப்போ, ஃபோனில் பார்க்குறப்போ. ஆனால் நேரில் போய் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். நம்மளுக்கு தேவையானதை பிடிச்சதெல்லாம் கூட வாங்கலாம். ஆனால் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பார்சல் எம்டியாக வரும். அப்படி இல்லைன்னா ஓடிபி சொன்னால் தான் ஓப்பன் பண்ணி காட்டுவேன்னு சொல்லுவாங்க. நிறைய மோசடி வரும். அதாவது ஆன்லைன் வணிகத்துக்கும் ஆஃப்லைன் வணிகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆன்லைன் வணிகன்றது பார்த்தீங்கன்னா நம்ம பொருளையே பார்க்காம அந்த பொருள் என்ன தரம் குவாலிட்டி எதுவும் பார்க்காம நம்ம ஃபோனில் ஆர்டர் கொடுத்து வர வைக்கிறோம். இது ஆஃப்லைன்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம பொருளை பார்த்து அது குவாலிட்டி எப்படி ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கினா அந்த கடைக்காரங்களும் அந்த பொருளை பற்றி நல்ல நம்பிக்கையாக சொல்லுவாங்க. அதனால ஆன்லைனில் வாங்குறதை விட ஆஃப்லைனில் வாங்குறது நல்லது. கடையிலே தேடி போய் பொருளை பார்த்து தொட்டு அது எப்படி என்ன ஏது தரம் எல்லாமே பார்க்கலாம். மக்கள் குரல் பகுதியில் ஆவடி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.